ஐயா வந்துட்டீங்க. என்ன நடந்துச்சு சொல்ற புரியல. அது ஒண்ணுதான் ஆண்டி, போதும்ட்டு வந்துட்டோம். அப்படி சொல்றேன் எப்படி சொல்றேன். அவர் சொன்னார் பார்த்தல, என்னை பத்தி சொல்லுங்க அப்பதான் வெளியே வரும் இல்லை உண்மையானுட்டு. என்ன பண்ணாருன்னு சொன்னோன்னே இவங்க போய் கேட்பாங்க. கேட்ட ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துச்சு. என்ன பண்ணுவேன் இப்ப எல்லாரும் வர டைம்ல சண்டை முடக்கும் போது வீட்டில் இருக்க எல்லா மென்னும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அட ஆமாங்க, கரெக்டா. நல்ல வேலை, தேங்க்ஸ். நீ வந்து எல்லாம் சொதப்பி விட்டுருப்பேன். வரட்டும், அவளுக்கு இருக்கு, உங்களுக்கு வராருல, வரட்டும். அப்புறம் அவளை பார்த்துக்கிறேன். இதெல்லாம் சக்கரத்தையும் இருந்துக்கும். சரி நீ அதை அனுப்பி எக்கோ கோமா வருது. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த 2 பேக் நான் வச்சுட்டு வரேன். நீ போ, பசங்க தனியாக இருக்கட்டும் இந்த ரூம்ல. நம்ம இருக்கீங்க தோன்றவா. நீ பரவாயில்ல, நான் சிவா குட்டி கூட இருந்துக்கிறேன். உள்ள வந்துட்டா வா போலாம் வெளியே, புரியுதுல்ல? சரி வாங்க போலாம். இப்போ நான் பின்னாடியே வரேன். இல்லை வாங்க ஒன்றாவே போகலாம். தோசு புரிஞ்சுக்கிட்டான், போதும் கிடையாது. நீ போமா, நான் வரேன். சரி அண்ணி. குட்டி ஆண்டி அப்புறம் வரேன். சீக்கிரம் போ. நீங்கள் அப்புறம் வந்து உட்காருங்க. என்னதாச்சும் அவன் விருப்பத்துக்குன்னு சொல்லிட்டு வந்தா 2 பேரும் வந்து எனக்கு சண்டை மூட்டு விடாம. அதுங்கள சண்டை எப்படி மட்டும் விட முடியும் பாருங்க. சொல்கிறேன் தெளிவாக சொல்லு. நான் பேச என் குரல் கேட்க அதை கொஞ்சிக்கிட்டே இருக்காமா. தூக்கி வச்சுக்கிட்டான் அப்படி மேலே இறுக்கி பிடிச்சிக்கிறான். என்ன சொல்ற? நீ சொல்றதுல நிஜமா? ஆமாமா. இல்லடி அப்படி பேசிச்சிங்க. உங்க ஆட்டிக்கிட்ட போட்டு குடிச்சிருக்கலாம்ல. தான் வேணும்னா ஏமா ஏன் சொல்லாம போயிட்டு பிரச்சனை வந்திருக்கணும். அப்பதானே யாரும் கிளியர் ஆயிருக்கோன்ட்டு. அப்போ அவர் ஏதோ பிளான் வச்சிருக்காரு. இப்போ அவங்ககிட்ட சொல்லி திருப்பி அது பிரச்சனை எல்லாரும் வர டைம் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வளர போயிட்டு அவங்க ஏதாவது வளரிட்டாங்கன்னா ஐயோ ஆமாம்மா அதுக்கு இருக்கு, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. இருக்குதான் அந்த பொண்ணு கம்மன் தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு எதுவுமே பண்ணலை. அதை பார்த்தா விட்டுருன்னு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. அது சொன்னாலும் அவன் திருப்பி டிக் போட்டே தான் பண்ணுறான். ஈமா தான் அந்த பொண்ணு நம்புது. அது என்னவோ சரிதான், நான் கூட பார்த்துருக்கேன். அது கூட ஏதாச்சும் இல்லை முடியாதுன்னு சொன்னால் அவன் வீம்பா ஆப்போசிட்டாக தான் பண்ணுறான். அது என்னவோ நம்ம மேலே பயத்தோட தான் இருக்கு. அப்புறம் ஏதோ அவள் ஆழமாக பேசினாளா? அது அவனுக்கு தானே போட மாட்டேன்னுச்சு. அது உண்மையிலேயே கோவமாக தான் இருக்குது அவன் மேலே. அந்த கோவம்லாம் உண்மை. இப்போ நீ போய் தான் சமாதானப்படுத்தி விட்டு வந்ததுன்னு எனக்கு தோணுது. ஆகாது அவள் கோவமாக தான் இருக்கா, இன்னும் வெறுப்பாக தான் இருக்கா. அப்போ சரி, இதை வேற வழியாக தான் அவங்களை பிடிச்சி விடணும். இதே வச்சு டேடி வரட்டும், உங்களுக்கு இருக்கு. வரட்டும் பார்த்துக்கலாம். சரி நீ அமைதியே படு, மற்ற கடை அப்புறம் பார்த்துக்கலாம். சரிம்மா ரெஸ்ட் எடுக்க, நாங்கள் வெளியே இருக்கோம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே ஆண்டி. ஒரு குட்டிமா திரும்பிங்க. என்ன என்னங்க பழக்கம் இது சொல்லுங்க. இன்னைக்கு ஒயிட் போட்டுட்டியா? கொடுத்த ட்ரெஸ் தான் போடுவேன்னு சொன்னல, போடுவேன். சரி, இருக்கிற இத்தனை ட்ரெஸ் எடுப்பீங்க? அப்படித்தான் இருப்பேன். இந்த முரட்டத்தனத்தை தான் ஒன்றும் பண்ண முடியல. அதுவும் இல்லைன்னா என்னையும் நீ ஏமாத்திடுவேன். அது இருக்கட்டும். விடுங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சா? காலையிலேயே மீட்டிங்க. நம்ம ப்ரொஃபஸர் தான் சீக்கிரமா வர சொல்லியிருக்காங்க, என்னன்னு தெரியாது. என்ன குட்டிமா 88 ஒரு 10 மினிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? இல்ல பூச்சி. நிச்சயமாவே நீ ரொம்ப படுத்தலடா. என்னடி பண்ணுவோம்னா என் கூடவே இருக்க மாட்டேன், வெறும் பேத்திட்டு இருக்க நீ. இப்ப ஐயா நேற்று நைட்டு ஃபுல்லா உங்க கூட தானே இருந்த, அப்புறம் என்ன உங்க கூட இல்லைன்னு நான் எப்படி கற்பனை பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா? எனக்கு அதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கு. இப்ப இங்க ஏண்டி ஏன் இவ்வளவு மூட் அவுட் ஆகுறீங்க? என்ன நான் ஃபுல்லா ஆசையா வந்தேன் தெரியுமா? டெஸ்ட்டுக்கு அப்புறம் நான் இங்க இப்படிதான் இருக்கணும்னு ஒரு நினைப்புல வந்தேன். அது சுத்தமா 0.5 கூட இங்க இல்ல. சரி காலையிலேயே மூட் அவுட் ஆகாதீங்க. அப்படிதான் ஆகும். ஆனா மட்டும் என்ன சமாதானப்படுத்த போறாங்க? என்ன நான் கோவமா இருந்தா யாருக்கு என்ன கவலையில வருத்தமா இருந்தா என்ன? என்னை பத்தி ஒரு பொருட்டாவே மதிக்க போறது இல்ல. எப்ப பாரு கம்ப்ளைண்ட். இது தவிர உங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாதுல்ல? ஆமா தெரியாது. பேட் பாய். பரவாயில்ல, பேட் பாயா இருந்துக்கிறேன். இப்படி விட்டா சரிப்பட்டு வர மாட்டாரு. ஐயோ இவ்வளவு கிட்ட வந்துட்டீங்களே, யாருன்னா பார்த்தா சொல்ல போறாங்க. நகர்ந்துருங்க. சரி காண்டா இருக்கீங்கன்னு தெரியுது. எதுக்கு காண்டு சொல்லுங்க. ஒன்னும் இல்ல. உடனே வந்துடும் ஒன்னும் இல்லன்ட்டு. இதுக்கு இறங்க இங்க வா. அதெல்லாம் முடியாது. இல்ல குட்டிமா, நின்னா என்ன நடக்கும் எனக்கு தெரியும். நான் கிளம்புறேன். பாய் 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 பாய். ஈவினிங் பார்க்கலாம். இல்ல இங்க வான்னு இல்ல நான் தொத்திட்டு வருவேன். சூடம் பிச்சு கீழே எல்லாரும் இருப்பாங்க, ஒழுங்கா வாங்க. நான் கிளம்புறேன், டைம் ஆகுது. பை பை பை. ஈவினிங் பார்க்கலாம். ஈவினிங் வரைக்கும் இது உங்களுக்கு போதும். டாடா 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 டாடா. ப்ளீஸ் நில்லு. இங்க வா. ஏன் ஓடிட்டா? சரி ஏமாத்திட்டாலு. ஆனா கிட்ட இருந்துச்சுன்னா அவனு கொடுத்துட்டு போயிருக்கலாம். பதில சாயந்தரம் பாத்துக்கிறேன்.
இருந்தாலும் இன்னொன்று கூப்பிட்டு போயிருக்கலாம். டைம் ஆச்சு கேட்போம். ஏன் மாப்பிள்ள ஏன் கீழே உட்காந்தீங்க? பரவாயில்ல மாமா, இதுவும் நல்லா தான் இருக்கு. ஏய் அவன் பக்கத்துல போய் உட்காரேன். வாங்கி கட்டுறதுக்காக ஒன்றும் தேவையில்லை. பரவாயில்ல, ரொம்ப அழகாக தான் தெரியலாம் இவன் எனக்கு. அப்புறம் வேலை எப்படி மாப்பிள்ள போச்சு? அதெல்லாம் போகுது மாமா. பிஸ்னஸ் எந்த அளவுக்கு போகுது? இடம் ஓகே ஆயிடுச்சு மாமா, வாங்கியாச்சு. டேய் வாங்கியாச்சு காட்டவே இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கலப்பா. ஓகேன்னு பேசி தாத்தா அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. ஓ தாத்தா தான் பண்ணாரா? ஆமாப்பா, நல்ல நாள் பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அதை ஆவணியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இடத்த காட்டுவார்ப்பா, அப்போ போகலாம்ப்பா. சரி சரி. கட்டுறதுக்கெல்லாம் ஆளு பிரபா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பிரபா தான் பண்ண போகிறான். ஆமாம் மாமா, அவனே கூட இருந்து தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சரின்னு இருக்கான். இப்போ பாம்பே போயிருக்கான்ல, அது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பிளான் அதெல்லாம் பண்ணுவோம். ஆல்ரெடி நல்லா போட்டு வச்சதுனால பெருசாக ரொம்ப மாற்ற வேண்டியிருக்காது. அதனால் அவன்கிட்ட கொடுத்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம்ல. அதில் அப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இதுவும் சரிதான், நம்ம பையன் பண்ணுறான் போது நம்மளுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். சரிங்க மாப்பிள்ள, அப்படி பண்ணிடுங்க. என்ன சொல்கிறான் புது மாப்பிள்ள? அவன் என்ன மாமா சொல்லுவான், குதூகலமாக தான் இருக்கான். ஏன் நான் நல்லா இருக்கிறது உங்களுக்குலாம் பிடிக்கல? என்ன இந்த பொண்ணு இன்னும் காணும்? லைப்ரரியில் மூழ்கிட்டு இருப்பா, வேற என்ன? என்னது லைப்ரரியா? அதான் நான் மெசேஜ் பண்ண கூட பண்ணலையா அவ? வா ஏன் ஆமாம் ஆமாம், ஏதோ நோட்ஸ் எடுக்கணும், லைப்ரரியில் தான் இருக்கா. ஏன் போட்டுட்டு பண்ற? காலேஜ் டைம் முடிச்சு நீ வீட்டில் எல்லாம் புரிஞ்சு பாருங்க. வாயா உனக்கு இன்னைக்கு இருக்கு. போதும் போதும் திட்டினது. வீட்டில் இருந்தாலும் படிக்க விடுறது இல்லை, அங்கேயாவது போய் படிக்கட்டும். அவனை கொண்டு வந்த உன்னை என் தங்கச்சிக்கிட்டே சொல்லிடுவேன். அப்போ நைட்டு தான் வருவா. ஏன் மாமா கிளம்பிட்டா, வந்துட்டு இருப்பா. ஓ கிளம்பிட்டு மெசேஜ் பண்ணிட்டாலோ? பண்ணிட்டா. உங்களுக்குலாம் மெசேஜ் பண்ணுறாங்க, அது எங்களுக்கு பண்ண முடியாது. டேய் நம்ம குரூப்ல தாண்டா போட்டிருக்காங்க. குரூப்பா? அது என்ன குரூப்பு? நம்ம எல்லாரையும் ஒண்ணா வச்சு ஒரு குரூப் கிரியேட் பண்ணதே உனக்கு தெரியாது? தெரியாது. அப்ப நீ அதை பார்க்கவே இல்லை. இல்லை, இன்னைக்கு நிறைய மீட்டிங் இதெல்லாம் இருந்துச்சுல்ல, அதனால பெருசாக ஃபோன் எடுக்கல. அதனால எந்த வாட்ஸ்அப் மெசேஜும் ஓப்பன் பண்ணல. அவளுக்கு மட்டும் பர்சனலாக மெசேஜ் பண்ணிட்டே இருந்தேன், அவ்வளோதான். எல்லாரும் ஆஃபீஸ் கிளம்புறது, காலேஜ் கிளம்புறது, அதில் மெசேஜ் பண்ணோன்ட்டு நம்ம எல்லாரையும் வச்சு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கா. எப்போ பண்ணா? இதுதான் பண்ணா. அதெல்லாம் இப்போ நம்ம கூட ஆஃபீஸ் கிளம்பிட்டோம்னு காலைல மெசேஜ் பண்ணணும், திருப்பி ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது பண்ணணும், லஞ்ச் முடிஞ்சப்போ லஞ்ச் பிரேக் பண்ணணும். இது எல்லாரோட ரூல். அப்போதான் எல்லாரும் என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு. ஓ அப்படியா? ஆமாம், இது கூட தெரியாமல் இருக்கேன் நீ. அதில் தான் லைப்ரரி போகிறேன்னு அவள் மெசேஜே போட்டிருந்தா. நான் பார்க்கல. பார். இல்லை, அவள் தான் மெசேஜ் பண்ண மாட்டாளேன்ட்டு எடுத்து மேலே வச்சுட்டேன் ஃபோனை. சந்தோஷம். வந்துட்டா வந்துடுவா, புரியுதுல்ல? ஓகே ஓகே. வரல பத்தறான். எவ்வளோ கேள்வி கேட்கணும், என்னவோ பேசுறாங்க, ஆனால் அவளை பற்றி பேசுறாங்க மட்டும்தான் தெரியுது. புடவை எடுக்கிறது மற்ற கதைலாம் என்ன ஏதுன்னு பேசிடலாமா? நம்ம பேசிட்டா நம்மளும் வந்து திருக்கிட்ட சொல்றதுக்கு கரெக்டாக இருக்கும்ல. அது என்னன்னா நீங்களே பார்த்து பண்ணுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி செஞ்சிடலாம். பசங்ககிட்ட மட்டும் கேட்டுக்கோங்க, லீவ் அவங்க தான் போடணும். நம்மள ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். வீட்டில் எல்லாம் ஒத்து வருவாங்க, உங்கள் பொண்ணு மட்டும் தான் ஒத்து வர மாட்டா. என் பொண்ணு ஒத்து வர மாட்டா. கேட்டு பாருங்க, எல்லாரும் அந்த தேதிக்கு ஓகேன்னுவாங்க. அவன் மட்டும் இன்னைக்கு தான் வேலைக்கு தான் சொல்கிறாளா இல்லையான்னு மட்டும் பாருங்க. வேலை இருந்தால் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அவள் என்ன சாதாரண படிப்பை படிக்கிறா? உலகத்தில் இல்லாத படிப்பு தான் உங்கள் பொண்ணு படிக்குது. அப்போ நீங்க எல்லாம் படிச்சிட்டீங்க. சுகுரம், உங்கள் பொண்ணு படிக்கிறது பெரிய பொறுப்பு தான். அதுக்குன்னு இது மாதிரியே எல்லாரும் இருக்க மாட்டாங்கல்ல. அவளுக்கு அது பிடிச்சிருக்கா, அதுலேயும் முழுக்கிருக்கா, அவ்வளோதான். நத்தம் முழுகிறதோ என்ன கருமமோ எப்படியோ போங்க. யாரும் கருத்து கேட்கல. என்னமா உன் பிரச்சனை? கல்யாணத்துக்கு தானே பேசுறது, ஒரு சண்டையா வரணுமா? ஏதாவது வாய் திறந்த மட்டும் இல்லை, என் வாய் அடைக்கிடுங்க. பேசுறது அரச பத்தி, கயலை பத்தி. இதுல திவ்யா எங்கேருந்து வந்தா? அது அதுக்குன்னு அவளை எடுத்துட்டு வர, அமைதியா இரு. சரிண்ணா, நான் ஒன்றும் சொல்லல. அவன் என்ன உண்மைதானே சொல்றா? போதும் என் பொண்ணை கருக்குனது, புரியுதா? என்னதான் இருந்தாலும் பெத்தவ மாதிரி வருமா? அவ தானே பெத்தவ, அவளுக்கு தான் அந்த கவலை இருக்கும். மற்றவங்களே ஏன் கவலைப்பட போறாங்க? பெத்தவளை மாதிரிலாம் மற்றவ பார்த்துப்பாங்களா என்ன? பெத்தவளுக்கு தான் வரும், அதனால அவ கண்டிக்கிறா. அப்படின்னா என் பொண்ணு மேல எனக்கு பாசம் இல்லை, நான் நடிக்கிறேன்னு சொல்றீங்களா? பாசம் வேற உரிமை வேற இல்லம்மா. உரிமை கடமைலாம் அவளுக்கு தானே இருக்கு. ஏன் நீ அப்படி சொல்றீங்க? உண்மையை தானே சொல்றேன். ஊரே ஒன்று தானே கேள்வி கேட்கும், மற்றவங்களே கேட்கும். 1000 பேர் அம்மாவா இருக்கலாம், ஆனா பெத்தவளை மட்டும் தானே எல்லா கேள்வியும் கேட்கும். பாருமா, அவங்களுக்கு அப்புறமா தான் யாரா இருந்தாலும் புரிஞ்சுது இல்ல. அவங்க எதுவும் பேசுற வேலை வச்சுக்காது. அவங்க எடுக்கிற முடிவுக்கு நானே கட்டுப்படுவேன். எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீரியஸா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, சும்மா பேசிட்டு இருக்கோம். வந்து உட்காருவா. அம்மா நீங்க ஏன் வருத்தமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நார்மலாக தான் இருக்கு. உன் முகமே சரியில்லை. என்னப்பாச்சு? அப்பா நீங்களும் ஏன் வருத்தமா இருக்கீங்க? 2 பேருக்கு என்னதான் ஆச்சுங்க? ஒன்னும் இல்லை, நீ உள்ள வாண்டுறல. உள்ள வாட, ஒண்ணும் இல்ல.
அம்மா என்ன ஆச்சுன்னு கேட்டேன். யார் அம்மா என்ன பேசுனது? ஒன்றும் இல்லை, நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நம்ம காஃபி குடிக்கலாம் வா. உங்க 2 பேரும் வருத்தமா இருக்காங்க, எனக்கு புரியல. என்ன ஆச்சுன்னு கேக்குறல்ல. இங்க குட்டிமா டென்ஷன் ஆகாத. ஆச்சு எல்லாத்துக்கும் உங்க மாமியார் தான் காரணம். என்னவா? ஒன்றும் இல்லை, அதை பற்றி அப்புறம் பேசிட்டா. நீ போ, வீட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. இப்ப யாராவது இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா? என்ன சும்மா ஓவரா கத்திட்டு இருக்க? சும்மா 2 அட்வைஸ் பண்ணாங்க, அதுக்கும் உங்க அம்மா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. என்ன அட்வைஸ் பண்ணாங்க அப்படி அவங்க? எங்க அம்மா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற அளவுக்கு? உன்னை உருப்படியா வளர்க்கலன்னு சொன்னாங்க, பெத்தவங்க கேட்பாங்கன்னு சொன்னாங்க. இதுல என்ன இருக்கு? அடுத்தவங்களும் என் தலையிடணும்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க கேட்டதெல்லாம் கரெக்ட் தானே? அதை கேக்குறதுக்கு அவங்க யாரு? அவங்க யாருன்ற? எங்க அம்மாவை பேச நீங்க யாரு? என்ன பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம? அக்கா அக்கான்னு பாசமா தானே பேசுறீங்க. அந்த அக்காவை பேசும்போது அமைதியா தானே இருந்தீங்க, இப்பயும் அமைதியா இருங்க. அப்போ சப்போர்ட்டுக்கு வரல அந்த அக்காக்கு? வெறும் நடிப்பு. என் கிட்டதான் இந்த நடிப்பு நினைச்சேன். கடைசியில அக்கா மேல பாசம்ன்றதும் நடிப்பு தானே. யார் பக்கம் தான் நீங்க உண்மையா இருப்பீங்க? பிடிச்சவங்க ஒருத்தவங்க பக்கமோ அவங்க பக்கம் நின்றுடாதீங்க, அப்படிதானே? உங்களை மாதிரி என்னால இருக்க முடியாது. என்ன பேசுனீங்க எனக்கு எதுவும் தேவையில்லை. உங்களால எங்க அம்மா வருத்தமா இருக்காங்க. ஒழுங்கா எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏன் கேட்கணும்? அதெல்லாம் கேட்க முடியாது, நான் தப்பு பண்ணல. அம்மா நீ எழுந்துரு, நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம எதுக்கு அடுத்தவங்க வீட்டுல இருக்கணும்? ஏய், என்ன சொல்ற? எங்க அம்மா அப்பாக்கு மரியாதை இல்லாத வீடு எனக்கு தேவையில்லை. அது என்னை பொறுத்தவரைக்கும் அடுத்தவங்க வீடுதான். வேண்டாம், அப்படி பேசாத. அமைதியா இப்ப நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க. அதெல்லாம் முடியாது. எழுந்துருமான்னு நம்ம போலாம் நம்ம வீட்டுக்கு. இது யார் வீடு? இப்ப எதுக்கு எல்லாம் கத்திட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு? அதுக்கு எங்க அம்மா பேசிட்டே இருப்பாங்க, நான் கேட்டே இருக்கணுமா மாமா? நீ பேசுன தப்பு தானே, ஒழுங்கா மன்னிப்பு கேளு. தேவையில்லாம பிரச்சனை பெருசாக்கிட்டு இருக்க. உங்க பொண்ணு அவங்க அம்மா, புரியுதுல? அவங்க என்ன வேணா பண்ணிப்பாங்க, அதுல உனக்கு எந்த நஷ்டமும் இல்லைல்ல. நம்மளதானே கேள்வி கேட்பாங்க. யார் கேள்வி கேட்கறாங்களோ அவங்க கிட்ட சொல்லிக்கோ, உனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. எல்லாரும் உங்களை தான் கேள்வி கேட்பாங்க போல. நாங்களும் தான் போய் இருக்கோம், எங்களை யாரும் கேள்வி கேட்ட மாதிரி தெரியல. அது யாரும் தான் தெரியல, உன்னை மட்டும் கேள்வி கேட்கறவங்க இந்த உலகத்துல. நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? இருக்கா இரு, இல்ல கிளம்பி போயிட்டே இரு. மன்னிப்பு கேட்கறதானே இந்த வீட்டுல இரு. இப்ப கேட்டினா இருக்கலாம், இல்ல கிளம்பி போயிட்டே இருக்கலாம். சரியா, பிரச்சனை வேண்டாம், அமைதியா இருங்க. ஜானு வீட்டுக்கு போ. சரிங்க. இங்க இருந்து யாராவது போனீங்கன்னா பாருங்களா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வா போலான்னு. எழுந்துருங்க. ஜானு, இங்க இருந்து நோக்கம் தாண்டி வச்சு நான் சின்ன பொண்ணு, எனக்கு தெரியாது. வாங்கன்னு போலாம். நீ எதுக்கு இப்ப அவங்களை கூட்டிட்டு போற? மரியாதை இல்ல இடத்துல அவங்க இருக்க தேவையில்லை, புரியுதுல? குட்டிமா கத்துக்கூடாது, அமைதியா இருக்கேன். பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. நான் எழுந்தேன்னா பலர் படம் அரைச்சிருவேன். யார் வீடு? யார் வீட்டு விட்டு யார் போறதுன்னு கேட்கறேன். அமைதியாரு. கோவமா இருக்கு, அவனுக்கு புரியுதா இல்லையா? அப்புறம் வரதா வேண்டாம் பண்ணிடுவான். நீ வேண்டாம் சொன்னா கேளு, அவன் சரியில்லை. வேணாம், அவன் செம கோவத்துல இருக்க. அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. பிரச்சனை பெருசாக்கி விட்டுறாத. இதுக்காகலாம் அம்மா அப்பா கௌரவத்தெல்லாம் தூக்கி போட முடியாது. அவங்க வேணுன்றவங்க அந்த வீட்டுக்கு வர போறாங்க, அவ்வளவுதான். இந்த வீடு வேணான்றத நீ அவனே வேணான்ற மாதிரி அவன் யோசிப்பான். புரியுதா இல்லையா? எதுவும் புரிய தேவையில்லை. உன் ஃப்ரெண்டு நீயே பாத்துக்கோ. இப்ப எங்க அம்மா அப்பா தான் முக்கியம். நீங்க எதுக்கு போறீங்க? இல்லப்பா, வீட்டுக்கே போறோம். எனக்கு புரியல, இது யார் வீடு? இது எங்க அப்பா வீடு தானே. அவர் உங்களுக்கு வேணும் தானே, இல்ல அவரும் வேணான்ட்டு போறீங்களா? எங்க அண்ணன் நாங்க எங்கடா வேணாம். அப்புறம் உங்க அண்ணன் வீட்டை விட்டு ஏன் போகணும்? உங்க அண்ணன் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்கே இருங்க. வாங்க போலான்னு. அவ அப்படிதான் கத்திட்டு இருப்பா, பிச்சு கேட்காதீங்க. ஒழுங்கா உட்காந்துருங்க, அவ்வளவுதான் நான் சொல்வேன். நீ எழுந்து கிளம்பி போ, இவ்வளவுக்கும் காரணம் நீ தான். ஒரு சாரியை கேட்டுவோம், பிரச்சனை வேற மாதிரி போகுது, அவ்வளவுதான் சொல்வேன். நீங்க தானே அப்படி கேட்க சொன்னீங்க. கேட்க சொன்னேன், அதுக்கு உரைக்கான்னு பார்த்தா அது இப்படி கிளப்பி விட்டுருச்சு. நம்மள வீட்டை விட்டு திட்டிடுவாங்க போல. மன்னிச்சிரு ஜானு, நான் ஏதோ ஆதங்கத்துல சொல்லிட்டேன். எல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ பரவாயில்ல. ஒன்றும் இல்லைம்மா, நான் கிளம்புறேன், ஒன்றும் இல்லை. இல்ல, நான் எல்லாரும் கேட்கறாங்களேன்ற ஒரு ஆதங்கத்துல சொன்னேன், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. இருங்கக்கா, கல்யாண கதை தானே பேசிட்டு இருந்தோம், வாங்கக்கா. இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம். இல்லம்மா, நாங்க அப்புறம் வரோம், சொன்னா கேளு. ஆமா, நீ இப்படி போனீங்கன்னா கஷ்டமா இருக்கும். நம்ம கல்யாண கதை பேச ஆரம்பிச்சு அதை பத்தி பேசுவோம், மற்றவங்களை விட்டுருங்க. ஆசையா கல்யாண கதை பேச உட்காந்தோம். எல்லாம் ஏன் எப்படி இருக்காங்க? உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல பாசம் வருதா? தயவு செய்து உட்காருங்க. டேய், அதெல்லாம் இருக்குடா. அப்ப தயவு செய்து என் பக்கத்துல உட்காருங்கன்னு. உட்காந்துருங்க பக்கத்துல. உட்காந்துட்டேன்டா, போதுமா? அப்புறம் ஏன் வருத்தமா இருக்கீங்க? எப்பா சாமி, நான் வருத்தமா இல்ல, போதுமா? நல்லா சிரிச்சுட்டு தான் இருக்கேன். என் அத்தை இப்படி இருங்க. சரிடா. அடுத்தவங்க பேச்சு நீங்க காதுல வாங்குறீங்க. நீங்க எங்க பேச்ச மட்டும் தான் கேட்கணும், புரியுதுல? புரிஞ்சுதுடா. என்னையே மிரட்டிடுறேன். அதான் சொல்றேன், என் பொண்ணு பாவம்டா. உருன்னு இருக்கியே.
மூஞ்ச பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. என் பொண்ணு பயமா இருக்காதா? எல்லாம் ஏறி மிதிச்சிரும். அதை கூட சிரிச்சு சொல்லாதடா. உங்க பொண்ணு மேல கோவமா தான் இருக்கு. பாவண்டாவ. ஆமா, ரொம்ப பாவம் தான். சரிடா. உங்களுக்கு தனியா சொல்லணுமா? நான் போய் என் தம்பி பக்கத்துல உட்காந்துறேன், போதுமா? முதல்ல பண்ணுங்க. இந்த இருக்கட்ல நம்பதுக்கு நம்ம நடந்துடும். அயல் சரிவா, இப்படி வாங்கல, நாங்க போறேன். சரி வரேன். சரிடா, போதும் ஒருன்னு இருக்காத. என் மூஞ்சி அப்படிதான், நான் அப்படிதான் இருப்பேன். ஒருத்தன் கேட்க பையன். பரவாயில்ல, நான் கிற்காவே இருந்துக்கிறேன். ஏன் பையன் அந்த நேரத்துல வந்து என்னென்ன பண்ணி விட்டுருச்சு? அது என்னவோ அவங்கள பத்தி பேசினா மட்டும் அது அப்படியே புயலா மாறிடுது. அதே அதுக்கு என்ன வேணா பண்ணு அப்படியே வாங்கிடுது. அதுதான் என்னன்னு தெரியல. அவங்க மேல அது ஏதோ அவ்வளவு பாசம் வச்சிருக்கோம். அவளை சேர்ந்துதான் போதும் பத்திரக்காயே மாறிடாள். அதேதாங்க சரிதான். அது சேர்ந்ததுக்கு இந்த மாதிரி பண்ணுச்சுன்னா 2 நாள்ல நாங்க அந்த வீட்டை விட்டு போக வேண்டியதான். அதில் வாங்கிக்கிறதுனாலதான் நாங்க தப்பிச்சுட்டு போறோம். இல்லைன்னா அவ்வளவுதான். என்ன நீ சொன்னீங்க? அம்மா சொன்னேன், ஒன்னும் சொல்லல. பேசிட்டு இருந்த கல்யாண கதையை பத்தி பேசுவோம். சரிடா, ஒருன்னு இருக்காத. அவளை பாரு. ஒன்றும் தேவையில்ல. அப்ப நீ அவளை பார்க்க மாட்டேன் விட்டு சொல்லிடவா? ஒன்றும் சொல்லல. சமயத்துல மாமியார் மாதிரி நடந்துக்கும். அப்படிதான் நடந்துப்பேன். மொத்தம் உங்க குழந்தை அவளுக்கு பொண்ணு தானே, என்ன மாதிரிதான் இருப்பா. இருக்கட்டும். என்னம்மா இந்த வீடு இப்படிதான், இதெல்லாம் பார்த்து பயந்துடாத. இல்ல அங்கிள், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வீட்டில் சில பேர் திருத்த முடியாது, அதனால பிரச்சனைக்கு இப்படிதான் வரும். அதெல்லாம் உனக்கு பழகிடும். என்னம்மா கையில் உனக்கு பழகிடுச்சு தானே? அதெல்லாம் நல்லாவே பழகிடுச்சு மாமா. இப்போ விட்டா என் மருமக சண்டையே போட ரெடி ஆயிட்டா. மாமா என்னம்மா உண்மையா தானே சொன்ன? சொல்லுங்க, யார் கூட பொண்ணுன்னு போட்டுருவோம். பார்த்தீங்களா மச்சான், பரவாயில்ல. வந்த புதுசுக்கு இப்போ கையில் இருக்கிறதுக்கும் நல்லாதான் பேசுது. அப்படிலாம் இல்ல அங்கிள். என்னம்மா எங்க வீடு பிடிச்சிருக்கா? ஆஃபீஸ்ல எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஏக்கே தான், நீ ஃபர்ஸ்ட் டைம் வரதா கேள்விப்பட்டேன். ஆமா அங்கிள், நான் பிறந்தது எல்லாமே அங்கதான். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அவங்க எல்லாம் கனடால இருக்காங்க. அவங்க கனடா, நீ அமெரிக்கா ஜாப்காக வந்தியோ? இல்ல, அமெரிக்கால தான் இருந்தோம். அப்புறம் அப்பா கனடால ஜாப் மாதிரி அங்க போயிட்டாங்க. அப்படியே அம்மா அவங்க செட்டில் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். ஓ, மற்றபடி எல்லாம் கனடால இருக்காங்க. ஆமா அங்கிள். சரிம்மா, உன் வீடு மாதிரி கூச்செல்லாம் படக்கூடாது. என்ன என்ன வேணுமோ கேட்கலாம், புரியுதா? சாப்பாடுல இருந்து தங்குறதுல இருந்து எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சொல்லு, சரியா? ஓகே அங்கிள். அவன் பக்கத்துல போய் நின்று அவன் ஊருன்னு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. கோவப்படுத்தினால சமாதானப்படுத்த வராட பாரு. அதெல்லாம் வர மாட்டான். மறைக்கிறானே, மறைக்காதீங்க, வரேன். அப்படி சட மாதிரி இருக்கிற பாரு. புடவை எடுக்க என்னைக்கு வர சொல்லலாம்? திருவலாம் நீங்களே சொல்லுங்கண்ணா. இந்த நாள் அதெல்லாம் பார்க்கலையா நீங்க? எல்லாம் அப்பாவை தான் கேட்கணும், அவங்க தான் அம்மாவை கேட்டு சொல்லுவாங்க. இதை பாரு, இதை மறந்துட்டேன். அப்பா கிட்ட நான் அந்த கதையே சொல்லவே இல்லை. சொல்லவே இல்லையா? சொல்லணும் அவகிட்ட. சென்னையில நடக்கலையா அந்த கதை தான்? சொன்ன இல்லையாண்ணா? அப்போ திரு உங்ககிட்ட எல்லாம் பேசலையா? உங்ககிட்ட பேசினாரு, அதான். அப்போ அவங்க பொண்ணாட்டி பேசல போல. உங்க நிச்சயதார்த்தம் கேரளால வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. கேரளாவா? கேரளாவா? என்னதுக்குன்னு கேரளா? இது உங்க வேலை தான், புரிஞ்சுது. அண்ணி, இது உங்க வேலை தானே? நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணும் பண்ணலையே. நடிக்காதீங்க. ஒரு விஷயம் பேசணும்னு நீங்களே, அது இந்த விஷயம்தான். கண்டுபிடிச்சிட்டேன். உங்களையா? உண்மை சொல்லு. ஆமா, என் வேலைதான். இப்போ நீ தான் உங்க அப்பாவுக்கு இந்த ஐடியா கொடுத்துருக்க. சென்னையில பண்ணலான்னு இப்ப கேரளாக்கு மாறி இருக்காரு. நீங்க தான் யாருமே கேரளாக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் இஷ்டத்துக்கு அப்புறம் வேற ஏதாவது காரணம் சொல்றீங்க. அதுக்குதான் நிச்சயத்துமே அங்க நடந்துட்டா அங்க வந்தாகணும்ல. சொல்லல, இந்த பொண்ணும் சரியான வாளுதான். இன்னும் சரிதான். நாங்க வரமாட்டோமோன்ற பயத்திலே நிச்சயதார்த்தம் வைக்க சொல்லிட்டேன். ஆமா மாமா, இப்ப எல்லாம் கேரளாக்கு வந்துதானே ஆகணும். நீங்க மட்டும் யாருமே அங்க வரமாட்டேன்னு இருக்கீங்க, அதான். உள்ள வாங்கல, உங்களுக்கு இருக்கு. பரவாயில்ல, என்ன ஆனாலும் நிச்சயத்துக்கு கேரளா தான் வந்துதான் ஆகணும். புரிஞ்சது இல்ல? ஏன் இப்படி பண்றீங்க? நான் தான் சொன்னல, எவ்வளவு விளக்கம் கொடுத்தேன் உங்களுக்கு. அதெல்லாம் என் காது கேட்காது. வாங்கல, உங்களுக்கு இருக்கு, தனியா மாட்டுங்க. என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா நிச்சயதார்த்தம் கேரளால தான். அடிப்பாவி, கூட இருக்க என்கிட்ட கூட இதை சொல்லல. என்கிட்டயே சொல்லல, அப்புறம் என்ன உன்கிட்ட சொல்லல? ஃபீலிங் வேற. நடத்துங்க. நடத்துற மாதிரி எல்லாத்துக்கும் நீ ரியாக்ஷன் கொடு. ஆமா, மாறின விஷயம் எனக்கு தெரியுதா? ஏதாவது என்கிட்ட நடக்குதா? இன்ஃபர்மேஷன் தானே சொல்றீங்க, அதுக்கு இந்த ரியாக்ஷன் தான் கொடுக்க முடியும். சரிப்பா, நீ எடுத்து நடத்து இனிமேல். சரி, அப்பா கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம் கேரளாக்கு. என்னண்ணா சொல்றீங்க? ஆமா, சரிடா, அவரும் ஆசைப்பட்டு கேட்கிறாருல. இப்படி
பண்றீங்க எல்லாரும்? அதானே ஒரு இடத்துக்கு வந்துடணும்னா தான் நோக்குமே. இதுவும் நல்லதான். நல்லது. என்னமோ பண்ணுங்க. என்னமோ பண்ணுங்கன்னா அதான் எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்றீங்க, எல்லாம் பண்ணுங்க. வர ஐடியால இருக்கீங்களா? நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி, சமாதானம் ஆயிடுவீங்க. அப்புறம் அந்த கதையை அப்புறம் பார்த்துக்கிறோம். அப்பா கிட்டே மாமா கிட்டே கலந்து பேசிட்டு நிச்சயதார்த்தத்தோட புடவைக்கு எடுக்கிறது, அதில் வேற ஏதாவது சம்பிரதாயம் இருக்கா அதெல்லாம் கேட்டுக்கிறேன். பத்திரிக்கை அடிக்க போறீங்களா என்ன? சென்னையா இருந்தா கூட நிறைய பேரை கூப்பிட்டுருப்போம். கேரளா வேண்டாம், வாயிலே சொல்லிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுறாங்கல்ல, அதை பார்த்து பண்ணிக்கலாம். நம்ம வரைக்கும் தான் போகிற மாதிரி இருக்கும். சரிம்மா, அது என்னன்னு பார்த்து பண்ணிக்கலாம். எடுக்கிறதுக்கு மட்டும் தேதி பார்த்து சொல்லிடுறேன். ஆ சரிண்ணா. அவங்க வருவாங்கல்ல? அவங்க வராமல் எப்படி வருவாங்க. கல்யாண புடவை எப்படி எடுத்துட போகிறோமா? இதுதான் நம்ம அவசரமா எடுக்கிறோம், அதை செய்ய சொல்லி எடுப்போம் நமக்கு பிடிச்ச மாதிரி. அப்போ அந்த பெரிய மாமா கிட்ட சொல்லிடலாம்ல ஊரில்? ஆமாம், அவங்ககிட்ட சொல்லி தான் நான் சொல்ல போகிறேன். அப்போ சரிங்கண்ணா. ஒரு நிச்சயத்த புடவை எடுத்துக்கிட்டு செய்ய சொல்லிட்டு வந்துடுவோம். அவங்க பொறுமையாக செய்யட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. சரிங்கண்ணா. என்ன மாதிரி வேணும் அதெல்லாம் யோசிச்சு வச்சுட்டு பொறுமையாக கூட சொல்லிக்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. கல்யாணத்துக்கு தான் இன்னும் 6 மாதம் இருக்குல்ல. அப்போ அதை பார்த்து பொறுமையாக பண்ணிக்கலாம். சரி, நான் போயிட்டு அப்பா கிட்ட பேசுகிறேன். வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, நானும் வீட்டுக்கு போகிறேன். சரிம்மா, போங்க. பேசிட்டு நாளைக்கு என்னன்னு சொல்கிறேன் எல்லா கதையும். சரிங்கண்ணா.